கரூர் துயரச் சம்பவம் உலகத்தில் எங்கும் நடைபெறாத ஒரு துயரம். இந்த துயரத்திற்கு காரணமான கட்சி தமிழக வெற்றிக் கழகம். அதனுடைய தலைவர் நடிகர் விஜய். ஏற்கனவே எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் மென்மையானவர், நேர்மையானவர். ஆனாலும் விஜயை ஆதரிப்பதில் நெறி தவறி தன் கருத்துக்களை பதிவு செய்து குற்றமற்ற அரசை குற்றம் சாட்டி அமர்ந்திருக்கிற சூர்யா அவர்கள் எந்த சட்டம் அல்லது எந்த விதி அல்லது எந்த நிபந்தனையையும் விஜய் கடைபிடிக்கவில்லை, அந்த கட்சி கடைபிடிக்கவில்லை. அரசாங்க கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே நாகப்பட்டினத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கேட்குறார், என்ன சிஎம் சார் மிரட்டி பார்க்குறீங்களா? நான் உங்கள்கிட்ட எல்லாம் அனுமதி வாங்க வேண்டியதில்லை. யார்கிட்ட? காவல்துறையிடமோ அரசிடமோ நீதிமன்றத்திடமோ அனுமதி பெற தேவையில்லை. என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. மக்களிடமிருந்து நான் அனுமதியை பெறுவேன் சொன்னது விஜய். அதனால் அரசாங்கம் இப்போ எங்கள் கல்யாண சுந்தரம் பேராசிரியரோ, எங்கள் சூர்யாயோ, எங்கள் மூத்த ஊடகவியலாளர் ரமேஷ் ஐயாலாம் என்ன சொல்லுவாங்க? தடுத்து நிறுத்தினால் விஜயை பார்த்து, தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு அஞ்சுகிறது, பயப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. பயம் இல்லை. ஜனநாயகத்தில் கருத்து சுதந்திரம் முக்கியம். அவர் பக்குவப்படாத ஒரு கட்சியாக இருக்கலாம், பக்குவப்படாத ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் விஜய், புதிதாக வந்திருக்கிற ஒரு நடிகர் என்பதனால். ஆனாலும் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்திற்கு இரையாகிவிடக்கூடாது என்பதற்காக ஜனநாயகத்தினுடைய எல்லா கதவுகளையும் திறந்து ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடலை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு தாராளமாக அனுமதியை தந்தார். இதில் என்ன கொடுமைனாமா, முழுக்க விஜய் பொறுப்பாகிறாருன்னு தான் அவங்க கேட்பாங்க. தாராளமாக அனுமதி கொடுத்தது யாரு? அதான் அதனுடைய விளைவு தான். ஆனால் நாங்கள் சொன்னோம், எங்கள் சூர்யா ஐயா, எங்கள் வெற்றி உண்டான ஐயாவோ, எங்கள் செந்தில் வேலையா, தனியரசு, எங்கள் நம்ம நெறியாளர் அம்மாலாம் நம்ம சொன்னோம், இது விதிக்கு புறம்பா கட்டுக்கு அடங்காமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம். தனியரசு சொன்னேன், எல்லா நிகழ்ச்சியிலும் கடுமையாக கண்டித்தோம். யார் இந்த அதிகாரத்தை விஜய்க்கு தந்தான்னு சொன்னாங்க. விஜய் கட்சிக்காரர் சொல்கிறாங்க, எங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஐயா மோடியும் அமித்ஷாவும் உள்துறை எங்கள் கையில் இருக்குது, இந்த ஸ்டாலினால், இந்த முதலமைச்சரால், இந்த அரசால் எங்களை கட்டுப்படுத்த முடியாது சொன்னது யார்? தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. அப்போ இப்போ சூர்யா ஐயா சொல்கிறார்ல, எங்கள் சூர்யா ஐயா சொல்கிறார்ல, எங்கள் அருணா ஜெகதீஷ் நம்ம நீதியரசனம்மா அறிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம், ஒரு நபர் ஆணையத்தை ஏற்க மாட்டோம், இந்த எங்கள் எஸ்ஐடியை எங்கள் நீதியரசர் ஐயாவே சொன்னாலும் ஏற்க மாட்டோம், எங்களுடைய கமலாலயத்தில் இருக்கிற சிபிஐ மத்திய பாஜக மோடி ஐயாவுடைய அரசுடைய விசாரணை முகமை வந்தால் நாங்கள் ஏற்போம்னு சொல்கிறாங்க. உங்கள் சிபிஐ வந்தால் என்ன அறிக்கை தரும்? உடனே செந்தில் பாலாஜி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல போகிறீங்க. அதான உங்கள் ஆசை. அது உங்கள் உடனே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை, தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், திமுக இதைத்தான் சொல்ல போகிறீங்க. ஆகவே உங்கள் சிபிஐயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கிளை அலுவலகம்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க, தனியரசு சொல்லலை. ஏன்னா நீங்கள் உங்கள் வருமான வரித்துறையோ, உங்கள் அமலாக்க பிரிவோ, உங்கள் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவோ, தேர்தல் ஆணையமோ இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் ஐயா அமித்ஷா ஐயா கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ எங்கள் விஜய் யார் கட்டுப்பாட்டில் இருக்கார்? அமித்ஷா ஐயா கட்டுப்பாட்டில் இருக்கார். அந்த சாலையில் அவ்வளவு பெரிய வண்டி, அவர் ஒரு 50 கிலோ 45 கிலோ 50 கிலோ இருக்கிற ஒரு முதியவர் விஜய் வர்றாரு. அவ்வளவு பெரிய வண்டி, பஸ்ஸு, அவ்வளவு பெரிய ஏசி, தனி விமானம், 100 பவுன்சர், எங்கள் மோடி ஐயா கொடுத்து இஜெட் பிரிவெல்லாம் பெரிய பெரிய பாதுகாப்பு அதிகாரிகள். ஒரு 50 கிலோ இருக்கிற ஒரு முதியவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு. என்னுடைய தாய்நாட்டினுடைய மக்கள், அப்பாவி மக்கள், லட்சக்கணக்கான பேர் அல்லது ஆயிரக்கணக்கான பேர் அந்த மண்ணில் 7 மணி நேரம் 8 மணி நேரம் குழந்தைகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முதியவர்களெல்லாம் குடிக்க தண்ணீர் இல்லை, உணவில்லை, கொளுத்துற வெயில், நடு தெருவில் நிற்கிறான் என் தமிழை. அப்படியே மகிழ்ச்சியாக ஆரவாரித்து ஆர்ப்பரித்து வருகிறார் விஜய். இந்த விஜய் பெரிய பெரிய சக்திமான்னு சொல்லி சினிமாவில் பார்க்குறோம். இராணுவத்தை வெற்றி பெறுவார், எந்த காவல்துறை இருந்தாலும் வெற்றி பெறுவார், கஷ்டப்படுகிற எல்லா மக்களுக்கும் விரைந்து போய் நீதியை பெற்று தருவார். திரைப்படத்தில் அந்த பஸ்ஸுக்கும் கீழே நிற்கிறதுக்கு 10-20 அடி இருக்கும். மேலே என்ன கீழே அப்படியே துடித்து குழந்தை சாகுது, துடிக்க பெண்கள் உயிரை விடுறாங்க. பக்கத்தில் மேலே அண்ணாமலை நம்ம ஆதவர்ஜுனாவும் விஜயும் பாட்டு எப்படி தெரியுங்களா? 10 ரூபா பாட்டிலுக்கு பாலாஜி 3 முறை ரைமிங்கில் பாடுறாரு. கீழே மக்கள் கதறா தண்ணின்னு. இந்த சூப்பர்மேன் விஜய் அங்கேருந்து இந்த கூட்டத்துக்குள்ளே எட்டி குதித்து உயிருக்கு போடுறாரு. 41 பேர் உயிரை காப்பாற்றாமல்
அந்த சம்பவம் ஏதோ நடக்குதுங்கிறது உணர்ந்து தண்ணி பாட்டில் மொத்தமாக நீங்கள் வீசினது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 பாட்டில் அப்படி வீசுறதுக்கு எவ்வளோ தயங்கி வீசுகிற அந்த பாட்டில் ஒன்றும் 10 ரூபா 30 ரூபா தண்ணி பாட்டில் அந்த உயிருக்கு போகிற தன்னுடைய கட்சி தொண்டனுக்கு அதை தர்றதுக்கே கஷ்டப்பட்டு மனம் வராத ஒரு தலைவனை இல்லைம்மா நம்ம எல்லாம் அந்த 10 ரூபாய்க்கு அந்த தண்ணி பாட்டில் போடுறதுக்கே அந்த பையன் தயங்கி இவர் தான் நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சராமா எங்கள் மோடி ஐயா எங்கள் எடப்பாடி ஐயா அமித்ஷா ஐயா எல்லாம் அந்த பல்லக்கில் வச்சு அந்த தம்பி தூக்கிட்டு வர்றாங்க. ஏதோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து விட்டார், இப்படியெல்லாம் ஏழை மக்களை ரட்சிக்க வருகிறார். இவர் வந்து எல்லா இறைவன்களிலும் பெரியவர், நபிகளை விட, இயேசுபிரானை விட, ராமரை விட, முருகனை விட, விநாயகரை விட, காளியாத்தா மாரியாத்தாலை விட சக்தி வாய்ந்தவர் வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த பாமர அப்பாவி மக்களை ஏமாற்றுவதற்கு ஒரு இந்த நடிகரை கொண்டு வந்து களத்தில் நிறுத்துகிறாங்க. 6.5 கோடி வாக்காளர்கள், தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்கள் இந்த அறியாமையில் உலகமே நம்மை அவமானமாக பார்க்குது. வேகமாக ஓடி போய் வீட்டில் படுத்துக்கிட்டு 3 நாள் கழித்து 15 முறை ரிகல்ஸ் பார்த்துட்டு 1 நிமிஷம் அந்த பையன் பேசுகிறதுக்கு அதை கஷ்டப்பட்டு அந்த பையன் பேசுகிறான். சரி, இவர் போய் வீட்டில் படுத்துக்கிட்டார், ஒழிஞ்சுக்கிட்டார்ல விஜய், அடுத்த முதலமைச்சர் ஒழிஞ்சு தலைமுறை ஆகிட்டார். பொதுச் செயலாளர் ஒரு மிகப்பெரிய வீரன் இருந்தார். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று மக்களுக்காகவே தொண்டு செய்து பழுத்த பல ஒருத்தர் இருந்தார், புஷி ஆனந்த்னு பேர். இப்போ அவர் எங்கேயா இருக்கார்? அவரை காணோம். மிகப்பெரிய ஆங்கிலம் தமிழ் பெரிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் துணைவேந்தராக இருந்தார் தான் சொல்கிறாங்கல்ல, நாட்டை நேசிக்கிறவரா. அது என்ன ஆனந்த், என்ன ஆனந்தமா விசிகாவிலேருந்து வந்தார் ஆதவர்ஜனா. அந்த பையன் இப்போ எங்கே 7 அடி 90 கிலோ. ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆளை காணா ஓடி போயிட்டேன். மிகப்பெரிய IRS அதிகாரி, பெரிய நாட்டில் IPS IAS IRS மிகப்பெரிய ஆலோசகர் இருந்தார். 10 நாள் கழித்து நேற்று வந்து 2 மணி நேரம் பூனை குட்டியாட்டு மியான்னு பேசிட்டு ஆளை காணோம். ராஜ்மோகனில் இருக்கார் பாவம், அவரெல்லாம் பாவம், அவர் விஜயை பார்த்ததே இல்லை. எங்கள் லயவளமணி அவங்கெல்லாம் கேட்டில் நின்னாலே போலீஸ்காரரை விரட்டி விட்டுருவாங்க. யாருமே பார்க்காத மனிதர்களுடைய தொடர்பு இல்லாத ஒரே தலைவர் உலகத்திலேயே இவரை தலைவர்னு சொல்கிற இந்த காட்டு கூட்டம் இருக்குல்ல, தமிழர் கூட்டம், இதுதான் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு அவமானம், மனித கூட்டத்துக்கே அவமானம். ஆனால் இவரை கொண்டுட்டு வந்து முதலமைச்சராக்கிறதுல எங்கள் எடப்பாடி ஐயா தினமும் சந்தோஷமாக பேசுகிறார். அந்த ஒரு கொடியை ஆற்றுறாங்க, விஜய் கொடியை. அரூரில் எங்கள் எடப்பாடி ஐயா வாழ்க்கையில் அப்படி மகிழ்ச்சி அடைஞ்சதே இல்லை. ஆகா, விஜய் கொடி ஒன்று வந்துருச்சு, நான் தான் அடுத்த முதலமைச்சருங்கிறார். எங்கள் மோடி ஐயாவும் அமித்ஷா ஐயாவும் 100 ஆண்டு பழமையான கட்சி. இந்த ஜோசப் பிசைவல்லினா தமிழ்நாட்டில் நம்ம டெபாசிட் வாங்க முடியாதுன்னு நினச்சி 3 பேர் ஒட்டுமொத்த பாஜகவும் விஜயை தோல் சுமந்துக்கிட்டு வருதில்ல, இதை விட அவமான உலகத்தில் வேறு எதாவது இருக்கா? 41 பேர் படுகொலைக்கு காரணமான ஒரே குற்றவாளி A1 அக்யூஸ்டு விஜய் என்பதை நாடே சொல்லுது. ஏன் நீங்கள் அமித்ஷா ஐயா சொல்கிறாரு பயப்படுறீங்க? உடனே வழக்கு பதிவு பண்ணுங்கள். A1 விஜய், A2 ஆதவர்ஜனா, A3 அருண்ராஜ், இப்படியே புஷி ஆனந்த்னு நீங்கள் ஒரு 10 பேர்த்து போட்டுருங்க. இந்த கட்சி 2026 தேர்தலுக்கு ஓட்டு கேட்டவே வராது. இவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது. இப்போ இத்தனைக்கு பிறகு நேற்று போய் மறுபடியும் காவல்துறை தலைவர்கிட்ட ஐயா எனக்கு கரூர் போகிறதுக்கு மறுபடியும் அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ எங்கள் சூர்யா ஏபி இப்போ எங்கள் நயினார் ஐயா சொல்லிட்டார், பாஜக தலைவர், ஐயையோ விஜய் கரூருக்கு போக வேண்டாம், போனால் மறுபடியும் அவர் உயிருக்கு ஆபத்துங்கிறாங்க. ஒரு மனிதன் வெளியே வந்தாலே உயிருக்கு ஆபத்துனா அப்புறம் அவர் மக்கள் அவர் என்ன நினைக்கிறாங்க? மனித இனத்துக்கு சமூகத்துக்கு விரோதின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவர் வெளியே வந்தால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும், பொது அமைதி பாதிக்கும், மனிதர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் விஜயை சிறையில் நிரந்தரமாக வாழ்நாளெல்லாம் வச்சுருக்கணும், உயிர் இருக்கிற வரைக்கும் வச்சுருக்கணும். அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க, மனிதர்கள் நிம்மதியாக இருக்க முடியும் என்பதனால் ஜனநாயகம் சட்டத்தின் ஆட்சியை நடத்துகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எங்கள் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே 41 பேர் உயிர் பலிக்கு காரணமான தமிழக வெற்றி கழகத்தை உடனே தடை செய்து நடவடிக்கை எடுத்து விஜயை முதல் குற்றவாளியாக அறிவித்து கைது செய்து சிறையில் அடைக்குமாறு நம்முடைய மக்கள் மன்றத்தின் மூலமாக கோடிக்கணக்கான மானுட சமூகத்தினர் வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.